காட்டுக்கு பக்கத்துல இருக்கும் ஒரு அழகான கிராமத்துல ஒரு பண்ணை வீடு இருந்துச்சு. அந்த வீட்ல ஒரு நல்ல மனசு கொண்ட குடும்பம் விவசாயம் செஞ்சுதான் வாழ்க்கை நடத்திட்டு வந்தாங்க. வருஷம் முழுச்சும் வயலில ஒழிஞ்சு தானியங்களை அறுவடை பண்ணி சந்தையில வியாபாரம் பண்ணி வாழ்க்கை நடத்தின அந்த குடும்பம் தானியங்களை சேமிக்க ஒரு பெரிய குடோனும் கட்டிருந்தாங்க. தினமும் தானியங்களை தின்னி வீணடிச்சு பண்ணையக்காரரை கஷ்டப்படுத்துறது தான் அவங்களோட வேலை. இதை கண்ட வீட்டுக்காரர் ஒரு நாள் சந்தைக்கு போயிட்டு ஒரு பெரிய பலமான பூனையை வாங்கிக்கிட்டு வந்தார். அந்த பூனை குடோனுக்குள்ள போனதுமே எலிகளை ஒன்னா ரெண்டா இல்ல பிடிச்சு தின்ன ஆரம்பிச்சு. இதையெல்லாம் கவனிச்ச எலி கூட்டத்தோட தலைவர், இந்த பூனையை எப்படி சமாளிக்கிறது? அந்த பூனை ஒரு சூழ்ச்சி போடுறதுனால யோசனையும் சீக்கிரமா வந்துச்சு. அவன் பக்கத்துல இருந்த எலிகளுக்கு ஜாக்கிரதையா பேசுற மாதிரி இந்த பூனைக்கு புலி ஆகணும்னு ஆசை. போதற்கு இந்த காட்டிலேயே இருந்த ஒரு புலியும் ஒரு காலத்துல பூனைதான் தானியங்களை தின்னி பெருசாயிட்டுச்சாம் சொல்லி பூனைக்கு காதுக்குள்ள விழற மாதிரி திட்டமா பேசினான். அது போலத்தான் ஆயிற்று. அந்த வார்த்தையெல்லாம் பூனைக்கு காதுல விழுந்துச்சு. பூனை மெதுவா வந்து, நீங்க சொல்லுறது உண்மையா? நானும் புலி ஆகணும்னு ஆசைன்னு கேட்டுச்சு. உடனே சூழ்ச்சியை கத்துக் கொடுக்கும் எலி சொன்னது, புலி ஆகணும்னா குடோன்ல இருக்கும் தானியங்களே தினமும் நிறைய தின்னணும். புலி ஆகுற கனவுல மயங்கி போன பூனை எதுக்குன்னு கேட்காம தினசரி தானியங்களை குவியலா தின்ன ஆரம்பிச்சுச்சு. அவ்வளவு தானியங்களை தின்னி பூனை குண்டாயிட்டுச்சு. ஆனா ஒரு பிரச்சனை, இப்ப அந்த பூனையினால ஓடியாட இலைகளை பிடிக்கவே முடியல. பசி எடுக்கும் போது கூட அதே குடோன்ல சேமிச்சிருந்த தானியங்களையே தின்ன ஆரம்பிச்சிச்சு. இதையெல்லாம் பார்த்த வீட்டுக்காரர் அதிர்ச்சியாகி, தானியங்களை பாதுகாக்க வாங்கின பூனை தான் தின்னுது கோபத்துல அந்த பூனையை அடிச்சு துரத்திட்டாரு. இந்த கதையின் நீதி, அறிவு இருந்தா எங்க இருந்தாலும் நாமே காப்பாத்திக்கலாம். அறிவு வளரணும்னா தினமும் படிப்பு, அனுபவம், உழைப்பு மூன்றும் அவசியம்.